ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவலோ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளர்க் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு ஒரு சூப்பரான காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th ITI எனி டிகிரி, இதில் நடுவில் நீங்கள் 12th டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். முழுமையான தகவல் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 58. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மினிமம் 18, மேக்ஸிமம் நீங்கள் 58 வயது வரை இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புகள் ஏதாவது ஃபீஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணம் இரண்டுமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சம்பளம் 20,250 ரூபா தான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம், ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறதுவே அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஏப்ரல் 2024 அன்றைக்கி தான் வாக்கின் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கும். அதுக்கு மேலே, அதாவது 10:01க்கு மேலே போச்சு அப்படின்னா யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அங்கே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போய் அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாவலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் ரெண்டுலேயுமே இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம சைட் லிங்க்கு. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கோம். A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே டாப்பில் நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தெளிவாக ஃபுல் நேம் எழுதுங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது ஜெண்டர், மேலா அல்லது ஃபீமேல் கேட்டகரி என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டிக்கு சார்ந்தவங்க, எஸ்சியா எஸ்டி கேண்டிடேட்ஸா. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி அல்லது பிசிஎம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, அதுக்கப்புறம் டிஎன்சி, இந்த கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? இதில் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசியை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அன்ரிசர்வ்டு ஓசி அப்படின்னா, ஜென்ரல் அப்படின்னா யூஆரை கிளிக் பண்ணுங்கள். இடபிள்யூஎஸ் கேட்டகரினா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது டேட் ஆஃப் பர்த், அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, DD/MM/YYYன்னு. அதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கணும் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில். தென் உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் எழுதிக்கோங்க. தென் இமெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். தென் பேன் கார்டோட நம்பர், அது என்னங்கிறத எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், இது ரெண்டையுமே அதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருந்தா அதில் எத்தனை % மார்க்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 10th நீங்கள் என்ன மீடியமில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ். 12th எந்த குரூப்பு, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. பிஜி அப்படின்னா, யூஜி அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ். பிஜி படிச்சிருக்கீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட், எவ்வளோ மார்க்கு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க.
கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இது எதுவுமே இல்லை, எனக்கு 10th மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் வெறும் 10th மட்டும் எழுதுனா போதும், நீங்கள் எல்லாத்தையும் எழுதுனுங்கிறது தேவை கிடையாது. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம், அதாவது டீட்டெயில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். என்ன போஸ்ட்டில் வேலை செஞ்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட், ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருஷம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை இந்த ஸ்டில் நவ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னா ஸ்டில் நவ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாத்தையுமே கிளியராக ஃபில் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லோவர் டிவிஷன் கிளர்க், அதாவது எல்டிசின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு 2 விதமான பணியிடங்கள், அதாவது காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு லோவர் டிவிஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு 20,250 ரூபா மாத சம்பளம் வழங்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் போதும். எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது இங்கிலீஷில் டைப்பிங் பண்ணணும், அது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கும் நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். 16,740 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது ஐடிஐ நீங்கள் எந்த இதில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கான நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 2 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான என்றைக்கு போய் நீங்கள் இதுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுக்கு தபால் மூலிமா எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற நீடெல்லாம் எதுவும் கிடையாது. போகிறப்ப அவங்களே சொல்லிட்டாங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் டு ப்ரொவைட் ஒரிஜினல் எவிடன்ஸ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ வித்தவுட் ஃபைல். நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும், அதே மாதிரி ஒரிஜினலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு டவுன்லோட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் பிரிங் த ஃபில்ட் இன் ஃபார்ம் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. ஆல்ரெடி பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலே கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எங்கே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி பிளாக் ஆஃப் ஜிஆர்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/4/2024, அதாவது 6ஆம் தேதி ஏப்ரல் அன்றைக்கி தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அன்றைக்கி தான் நீங்கள் போகணும். காலையில் 10 மணிக்கு டான அந்த டயத்தில் நீங்கள் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.